ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா 5 சீரீஸ்க்குரிய ரீடிங். ஸோ உங்களுடைய பிளஸிங்ஸ் ப்ரெடிக்ஷன் அப் டு 4 months என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் அந்த ரீடிங் இருக்க போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 5/14/23. அதே மாதிரி உங்களுடைய கூட்டு எண் வந்து 5 வந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ப்ரெடிக்ஷன் எந்த டேட்லேருந்து நான் ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து அட்வைஸ் அண்ட் blessings வந்து சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். Six of Pentacles, the World, Ace of Swords, Eight of Cups, Ace of Cups. Wow, Six of Cups அப்படின்றது வந்திருக்கு. ஓவராலாக உங்களுடைய கார்ட்ஸ் 5 சீரீஸ் கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பென்டக்கிள் சைட்லையும், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்டக்கிள் சைட்லையும், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒர்க் சைட்லையும், ஓகே, நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது. ஸோ சில பேர் வந்து ஒரு நியூ ஜாப் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் அப்படின்றது வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாப் வந்து மேபி ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து சான்ஸ் அப்ராட் கூட இருக்கலாம். அப்ராடில் சான்சஸ் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இல்லைன்னா கடல் பிரதேசம் இல்லை வேறு சிட்டி அந்த மாதிரியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சில வந்து மார்க்கெட் பிளேஸில் அந்த மாதிரியும் கிடைக்கிறதுக்கு, அதாவது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் கூட இருக்கலாம். ஸோ கமிஷன் பேசிஸ் அந்த மாதிரி கூட ஒரு எக்ஸஸ் ஜாப் அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஒரு ஜாப் அப்படின்றது வந்து இப்போ இந்த 4 monthsல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்ல முறையில் உங்களுக்கு நடக்க போகுது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அதுக்கு வந்து ஒரு பே கொடுக்குறீங்களோ, தட் மீன்ஸ் அவங்களோட எஃபர்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து மணி வைஸில் உங்களோட ஒர்க் சைடில் சிலருக்கு வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் யூடியூப் ஜாப் கூட இருக்கலாம், ஒரு மக்கள் தொடர்பு கொண்ட ஒரு ஜாப் அந்த மாதிரியும் இருக்கலாம், சர்வீஸ் ஜாப் இருக்கலாம், கன்சல்டன்சி, உங்களுக்கும் ஒரு அதாவது தெரியாதவங்களுடைய கனெக்டிவிட்டி அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து ஒரு நெட் அந்த அதான் சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஒரு சைடில் கூட உங்களுக்கு ஜாப் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரியும் ஒரு சார்ந்து கூட இருக்கலாம். அது வந்து நீங்கள் எது ஓகே அந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது ஓகே. ஸோ பட் ஆனால் அதுக்குரிய ஒரு ஜாப் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அந்த சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஒர்க் கூட உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஓகே, ஸோ வேரியஸ் திங்ஸ் உங்களுடைய ஜாபில் வந்து ஒரு நியூ ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது வந்து போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் செகண்ட் எக்ஸஸ் ஜாப் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ட்ரை அப்படின்றது வந்து உங்களுக்கு வரப்போகுது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வரப்போகுது. இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜோனில் போகிறீங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ செகண்ட் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுடைய அட் ப்ரெசன்ட் உங்களுடைய கப் சைட் பார்க்கும்போது இப்போதைக்கு லெஃப்டில் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற பர்சன் நீங்கள் ஜஸ்டிஸ் அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க வந்து இப்போ லெஃப்டில் இருக்கலாம். இல்லை வந்து ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம். பட் இந்த 4 மாதத்துக்குள்ளே ரீயூனியன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. எஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் உங்களுடைய அன்பை உணர்ந்துட்டு அவங்க வருவாங்க 100%. ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்கள். எங்கே 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எங்கே 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் நடுவில் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு கார்டு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த சிச்சுவேஷன் அட் ப்ரெசன்ட் உங்களுடைய லெஃப்ட் சிச்சுவேஷன் இருக்கலாங்க. உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம். மேபி உங்களுடைய ஒர்க் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இதில் ஏதாவது ஒரு லாக் இருந்திருக்கலாம். இல்லை வந்து டிஸ்டன்ஸில் இருந்திருக்கலாம். உங்களை வந்து புரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ரிட்டன் ரீயூனியன் அப்படின்றது கிடைக்க போகுது. இதே ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா
ஸோ ஓவராலாக நல்லா தாங்க இருக்குது. ஸோ இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், இல்லை வந்து புரிதலின்மை அப்படின்றது வந்து நடுவில் வந்திருக்கலாம். பட் பெருசாக எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது தெரியல. நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு பெருசாக எனக்கு தெரியுது. ஸோ அந்த பர்சனுக்கு ஸோ இங்கேயும் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து யூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்லாயிருக்கு, ஓவராலாக நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வந்திருக்க கார்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. 6 of Pentacles, Ace of Cups and 6 of Cups அப்படின்றது வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சரி, உங்களுடைய கப் சைட்லேயும் சரி, நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரூ லவ்வாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் சைட்லனா ட்ரூ டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம், அது கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்குரிய ரிட்டன் அப்படின்றது வந்து பன்மடங்காக உங்களுக்கு வந்து இந்த 4 மாதத்தில் இந்த ஜாபாக இருக்கலாம், இந்த எமோஷனல் சைட்லாம் இருக்கும், ஃபுல்ஃபில் ஆக போகுது. இதே வேறு அதர் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்களை புரிஞ்சுக்காமல் போனவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்ச ஒரு குட் திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் நடக்கும். கண்டிப்பாக அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வாவ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். மகாசிவராத்திரி, லவ் அண்ட் ஹார்மோனி அவாய்ட் 100%ங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கார்டு. எனக்கு வந்து ஒரு எனர்ஜியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பாசிட்டிவாக எனக்கு தெரியுதுங்க. உங்களுடைய ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஈவன் இது வந்து மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து மகாசிவராத்திரி, தட் மீன்ஸ் வந்து February Januaryக்குள்ளே வரும். தட் மீன்ஸ் 2025 அப்படின்றது ஒரு இது தான் சொல்கிறேன், ஒரு டைமிங். ஸோ இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த ஹார்மோனி அப்படின்றது வந்து கொடுக்க போகுது. சிலர் வந்து மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகுங்க. 100% நான் சொன்ன டைமுக்குள்ளே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஸ்பிஷியஸ் அக்கேஷன்ஸ் ஆஃப் மகாசிவராத்திரி பிரிங்ஸ் விச் இஸ் ப்ராமிஸ் ஆஃப் நியூ லவ். சிலருக்கு வந்து நியூ லவ் அப்படின்றது வந்து மேரேஜ் அப்படின்னு சொன்னேன், அலைன்ஸ் சொன்னேன். சிலருக்கு நியூ லவ்வாக கூட இருக்கலாம். த ஹார்மனைசேஷன் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சோல்மேட் அப்படின்றது சோல்மேட் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. உங்களுடைய கப் சைடு வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. இதுதான் மெயின் மெசேஜ். வாவ், சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிவா அரக்கிள் டெக்லேருந்து சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த கார்ட் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ சீஸ் த மூமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ். நான் அதை தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய பிளான்ஸ் வந்து சக்ஸஸ் ஆக போகுதுங்க. நீங்கள் வந்து அந்த மொமெண்ட் அந்த பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கும். பட் வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்ற கூட இந்த மீனிங் வருது. ஸோ லார்ட் சிவா கன்வேஸ் த டைம் ஹேஸ் come to put your long held plans into action for future growth and success. வாவ், சூப்பராக இருக்குங்க. 2 பிளஸ்ஸிங்ஸுமே உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சரி, உங்களுடைய கப் சைட்லேயும் சரி ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ பண்ணுங்கள், ஸ்டெப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.